இப்போ காவி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இப்போ காவி அப்படிங்கிறது என்னன்னா, வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, காவி என்பது யுத்த குறியீடுன்னு சொல்றாரு. யுத்தங்களின் குறியீடு. போருக்கு போம்போது காவி உடை தான் போட்டு போவாங்களாம். ஏன்னா, அது வந்து ஒரு யுத்த குறி. யுத்த குறினா நான் போராடி கொண்டிருக்கிறேன்னு அர்த்தம். அப்ப எதுக்கு சாமியார்கள்லாம் காவி உடை உடுத்துறாங்க? அப்பன்னா சாமியார்கள் தங்களுக்குள்ள போராடுறாங்க. தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காம, குரோத, லோபம் இது மாரி இருக்கக்கூடிய எல்லா அ துர் விஷயங்களோடையும் தனக்குள்ளே ஒரு பெரிய போராட்டத்த நடத்துறாங்க. ஒரு கட்டுப்பாடு கொண்டு கட்டுப்பாடு அந்த கட்டுப்பாடுங்கிறது போராட்டம் தானே! ம். இப்ப நீங்க ஸ்மோக் பண்ணுங்க. ஒரு 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 1 வருஷம் தொடர்ந்து ஸ்மோக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஸ்மோக்க நிறுத்துங்களேன் பார்ப்போம். என்ன நடக்கும்? உள்ள 4, 5 பேர் அடிச்சுக்குவான். ம். கன்னா பின்னான்னு அடிச்சு மண்ட கிடலாம் உடைச்சுக்குவான் உள்ளயே. நம்மளுக்குள்ள 1000 போராட்டம் நடக்கும். அப்போ ஒரு விஷயத்துலருந்து வெளிய வர்றது பெரிய போராட்டம். அப்போ ம உயிரினம் மொத்த உயிரினமுமே வந்து ஒரு பெண்ணு அடிமையாகவோ, இல்ல பெண் வந்து ஆணுக்கு அடிமையாகவோ இருந்து பழகிட்டாங்க. ஒரு பெண் போகம், ஆண் போகம்ன்ற விஷயத்துக்குள்ள பழகியிருக்கிறாங்க. அப்ப அத கடந்து வரணும். அப்ப இதெல்லாம் ஏன் கடந்து வரணும்னா, நீங்க அதுக்குள்ள போய் தான் பார்க்கணும். நம்ம இத பத்தி பேசுற விஷயம் இங்க இல்ல. அப்ப அத கடந்து வரணும். நமக்கு கட்டுப்பாடுகள் வேணும். அப்ப ஐம்புலன்களுடைய கட்டுப்பாடுகள் வேணுங்கிறப்ப, இது நம்ம எவ்வளோ பெரிய போராட்டம். அந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் அவங்க வந்து காவி உடை உடுத்தியிருக்கிறாங்கன்னு சொல்லி வள்ளலார் சொல்றாரு. அப்ப நான் ஏன் வெள்ளை ஆடை உடுத்தினேன்னு சொல்றதுக்கு விளக்கம் சொல்றாரு. நான் அந்த போராட்டத்தை கடந்து சமாதானத்துக்கு வந்து விட்டேன்னு சொல்றாரு. சமமா இருக்கு. எனக்கு எதுவுமே இல்ல. நான் அதெல்லாம் கடந்து வந்துட்டேன். போராடி முடிச்சுட்டேன்னு சொல்றாரு. அப்ப காவி என்பது யுத்த குறியீடு. அப்ப ஏன் சாமியார்கள் காவி போடுறாங்கன்னா, இதுதான். அப்ப அவங்க வந்து உள்ள போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த இந்த எண்ணங்களை எதிர்த்து போராடுறாங்க. இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்த நினைக்கிறாங்க. அப்ப கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறவன் தான் வந்து நீ காவி குறி போடணுங்கிறாரு. அப்ப அந்த காவி குறி மாரி இந்த ருத்ராசமும் ஒரு குறி. நான் வந்து ஒரு சிஸ்டத்துக்குள்ள இருக்கிறேன். அந்த சிஸ்டத்துக்குள்ள நான் வந்து என்ன கட்டுப்படுத்திக்கன்னு சொல்லி தங்களுக்கு தாங்களே விதிக்கக்கூடிய ஒரு அடையாளம்.